ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோஹரா. பொதுவாகவே நம்மளோட இந்த வாழ்க்கை சக்கரம் மேலும் கீழும் போகிறச்ச நம் வாழ்வில் ஏற்ற இறக்கம் இருக்கிறது சகஜம். ஏற்றமாக இருக்கும்போது நம் சந்தோஷமாகவும் மன நிம்மதியாகவும் சந்துஷ்டியாகவும் இருப்போம். அதே அந்த காலச்சக்கரம் கீழே வரும்போது நமக்கு சில பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனைகள்லேருந்து நம்ம விடுபடுறதுக்கு ஜோஷியம் ஜாதகம் இதெல்லாம் என்னையாவது பரிகாரம் செஞ்சு இந்த கஷ்டத்துலேருந்து எப்படி வெளில வர்றது அப்படிங்கிறத மனசு யோசிக்கும் இல்லையா? அப்படி ஒரு பக்தருடைய ஒரு பெண்மணியோட வாழ்க்கையில் ஏற்பட்ட துன்பத்தினால அவங்க ஒரு ஜோஷியரை அணுகரிக்காங்க. அந்த ஜோஷியர் சொன்ன பரிகாரத்தை தன்னால் பண்ண முடியலையே அப்படிங்கிற ஒரு மன ஏக்கத்தோட என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒன்றும் வழி தெரியாமல் நம்ம மகாபெரிவாலை பார்த்து தரிசனம் பண்ணலான்னு வந்திருக்கா. அந்த பக்தருக்கு நம் மகாபெரிவா என்ன மாதிரியான வழியை சொன்னா அப்படிங்கிறத இன்னைய மகாபெரிவா அனுகிரக கதைகளில் பார்க்கலாம். அந்த பெண்மணியோட கணவரோட ஜாதகத்தை ஜோஷியர்கிட்ட காமிச்சிருக்காரு. அவரும் பரிகாரம் சொன்னார். அது என்ன பரிகாரம் அப்படின்னா, சஹஸ்ர போஜனம் பண்ண சொன்னான். ஆனால் அவள் ஒரு ஏழை பிராமண குடும்பம், என்ன பண்ணுறது அப்படிங்கிறது தெரியலை. அதனால் அந்த பெண்மணி என்ன பண்ணான்னா மகாபெரிவாவிடம் தன்னோட பிரச்சனையை சொல்லி அதுக்கு என்ன தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறத அப்படின்னு எதிர்பார்த்துட்டு கண்ணில் தண்ணியோட பெரியவாவை பார்க்கறதுக்காக ஸ்ரீமடம் வந்திருந்தா. வந்து வரிசையில் நின்று அவரோட அந்த முறை வரும்போது அவரோட கண்ணிலேருந்து தண்ணியே வந்துடுது. அழாத குறை தான். அது சுவாமியோட முன்னில் நின்றுண்டு, சுவாமி, என் கணவர் வியாதியால் சிரமப்படுகிறார், வேலைக்கு அதனால் போக முடியல, என் பையனுக்கும் சரியான வேலை இல்லை, கல்யாண வயசில் பொண்ணு வேற இருக்கா, அவளை எப்படி கரை சேர்க்கறதுன்னு ஒன்றும் புரியலை, நிம்மதியாக என்னால் தூங்கவே முடியலை, தசா காலம் சரியில்லைன்னு என் கணவரின் ஜாதகத்தை ஜோஷியரிடம் காமித்தேன், அவரும் பரிகாரம் சொன்னார், ஆனால் அதை செய்ய பணம் நிறைய தேவைப்படும், என்ன பண்ணுறதுன்னே தெரியலை அப்படின்னார். நம்ம பெரிவா கனிந்த பார்வையுடன், ஏனம்மா வாழ்க்கை இப்படியே இருக்கும்னு ஏன் நினைக்கிற? சக்கரம் சொல்வது போல மாறிக்கொண்டே தான் இருக்கும். இப்போது உன் வாழ்க்கையில் காலச்சக்கரம் அதிகபட்சம் கீழே இருக்கு, இனி அது மேல் நோக்கி தானே சுழலும். அப்போது எல்லா பிரச்சனையும் கடவுள் அருளால் சரியாகும். உன்னோட கணவரோட உடல்நிலையும் கவனம் செலுத்து. உன் பையனை நல்ல வேலைக்காக முயற்சி பண்ணிகிட்டே இருக்கட்டும். உன் மகளுக்கு நல்ல வரன் தானாகவே தேடி வரும், ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். உன்னோட புருஷனை தினமும் விஷ்ணு சஹஸ்ரநாமம் படிக்க சொல்லு, அதனால் மனசில் பலமும் உடலில் பலமும் செல்வமும் தானாக வந்து சேரும் அப்படின்னு சொன்னவர் மேலே அந்த பெண்மணியிடம் வந்து, சரி ஜோஷியர் என்னோ பரிகாரம் சொன்னான்னு சொன்னியே, அது என்னன்னு என்கிட்ட சொல்லலையே அப்படின்னு கேட்டார். உடனே அந்த பெண்மணி அதுக்கு சஹஸ்ர போஜனம் செய்து வைப்பது தான் நல்ல பரிகாரம்னு சொன்னார். சஹஸ்ர போஜனம்னா 1000 பேருக்குன்னா அன்னதானம் செய்யணும். என்னோட குடும்ப பரிஸ்திதியில் என்னால் இப்போ நாங்கள் 4 பேர் சாப்பிட்றதே பெரிய பாடாக இருக்குது, இதில் நாங்கள் எப்படி 1000 பேருக்கு சாப்பாடு போடுறது அப்படின்னு அந்த பெண்மணி சொன்னான். உடனே பெரியவா, சஹஸ்ர போஜனம் என்றதுமே 1000 பேருக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டும்னு அவசியம் இல்லை. அதோட அர்த்தம் என்ன? 1000 உயிர்களோட பசியை தீர்த்தல். அந்த பசியை நீ தீர்த்துட்டாலே உன்னோட பிரச்சனை தீரும். 1000 உயிர்களை நாம் எப்படி தேடி போடுறது, எப்படி அவளுக்கு சாப்பாடு போடுறது அப்படின்னு நீ பயப்படுற. உங்கள் ஆற்றுல குருண அரிசி இருக்கா அப்படின்னு கேட்டேன். அதில் ஒரு புடியை எடுத்துட்டு அதோட கொஞ்சம் வெல்லம் கலந்துட்டு போய் உங்கள் ஆற்று பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு புத்தோ இல்லை மரங்களோட கீழே அந்த மரத்தை சுற்றி இந்த அரிசி குருணைகளை வெல்லம் கலந்த அரிசி குருணையை போட்டுரும். அப்போ
அந்த எறும்புகள்லாம் தானாக சாப்பிடும், பல உயிர்கள் வரும். அதனாலேயே உனக்கு உன்னோட பிரச்சனைகள் எல்லாம் தீந்துரும். காமாட்சி அருளால் உன்னோட இந்த பிரச்சனைகள் எல்லாமே சீக்கிரம் தீர்ந்து நீ நல்ல வாழ்வுக்கு வருவ அப்படின்னு பரிகாரம் சொன்னார் மகா பெரிவா. அதை கேட்டோன்னு அந்த பெண்மணி நிறைந்த சந்தோஷத்துடன் தன்னுடைய வாழ்வு முன்னேற்றத்திற்காக சொன்ன பரிகாரத்தை தான் உடனே நிறைவேற்றுவதாக கூறி பெரியவாவுக்கு ஒரு நமஸ்காரம் செய்துவிட்டு அந்த இடத்தை விட்டு சென்றார். நாமும் நம் வாழ்வில் சகஸ்ர போஜனம் செய்து எல்லா வளங்களும் பெற்று வளமோடு வாழலாம். ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கரா.